ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு பன்னீர் பட்டர் மசாலா. இந்த பன்னீர் பட்டர் மசாலா வீட்டில் செஞ்சது தான். ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஒரு 10 நிமிஷம் தான் ஆனது இது செய்கிறதுக்கு எனக்கு. வாங்க நான் எப்படி பண்ணேன்னு பார்ப்போம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 தக்காளி எடுத்துக்கிட்டேன். ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துட்டேன். ஒரு 7, 8 முந்திரி பருப்பு, 2 சில்லி, அந்த காஞ்ச மிளகா எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். இந்த பன்னீரை தனியாக கட் பண்ணி வச்சுட்டேன். அந்த கட் பண்ணதில் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் டேபிள் சால்ட்டு, 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி எல்லாத்தையும் போட்டு, 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுட்டு, ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த மேரினேட் பண்ணி வச்சதை போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் அது பன்னீர் பட்டர் மசாலாவோடு சேர்ந்து இந்த ஃப்ளேவரபுளாக இருக்கும் அப்படின்றதுக்காக, இந்த பன்னீருக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி பண்ணினேன். இதுவே நல்லா இருந்தது. இந்த பன்னீரை வெறுனவே சாப்பிட்டா நல்லா ஃப்ரை பண்ணி பசங்களுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இதுக்கு கூடுதலாக தான் இந்த மசாலாவும் சேர்ந்து பன்னீர் பட்டர் மசாலா பண்ணினேன். பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறதுக்கு ஒரு கடாயில், அதே கடாயில் தான் பூண்டு எடுத்து நல்லா பொடியாக நறுக்கியிருந்தேன். வெங்காயம், பெரிய வெங்காயமும் பொடியாக நறுக்கி நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். நல்லா ப்ரௌனிஷாக ஃப்ரை பண்ணேன். ப்ரௌன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 2 லவங்கம், 2 பட்டை, 1 கிராம்பு எல்லாத்தையும் கொஞ்சம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பெரிய ஸ்பூனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டேன். அதோடு சேர்த்து கொஞ்சம் வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னு நினச்சா கொஞ்சோண்டு மிளகாய் பொடி போட்டுக்கலாம். இல்லைன்னா அதில் இருக்கிற மிளகாய் பொடியே போதும். நல்லா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாமே சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சது. கொஞ்சம் தண்ணியும் விட்டேன். ஏன்னா அப்போ ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணி விட்டால் நல்லாயிருக்கும்னு. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு மட்டும் போட்டேன். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு ஒரு 1/4 ஸ்பூன் ஜீனி போட்டேன். ஜீனி போட்டு கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் கூட விட்டேன். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் எல்லாம் சேர்ந்து கொதிச்சுது. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல பன்னீர், அதை எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் தான் கொதிச்சுது. போதும்னு ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவ்வளோ ஃப்ளேவராக இருந்தது. அவ்வளோ ஈஸியாகவும் இருந்தது. மொத்தமே எனக்கு 10 நிமிஷம் தாங்க ஆனது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு க்ரீம் மட்டும் ஆட் பண்ணேன். ஃப்ரெஷ் க்ரீம் மட்டும் ஆட் பண்ணேன். அதுதான் அதுக்கு ரொம்ப கூடுதல் சுவையே அதுதான். இந்த ஃப்ரெஷ் க்ரீமை போட்ட உடனே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற கூட ஒரு ஹோட்டலில் இப்படி இருக்கும், ஒரு ஹோட்டலில் அப்படி இருக்கும்னா, இது அவ்வளோ நல்லா இருந்தது. நல்ல ஃப்ளேவரபுளாக இருந்தது. கடைசியாக கஸ்தூரி மேத்தியையும் நல்லா ஸ்குவாஷ் பண்ணி போட்டேன். சூப்பராக இருந்தது. எல்லாம் சேர்ந்து அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்தது. அந்த சப்பாத்திக்கும் அந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். பாய்.